இருக்கிற ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு சென்று தான் வேலை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அப்போ எப்படி 1 மாதம் 2 மாதம் இருந்து அங்கேயே தங்கிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. ஸோ எதனா செலிப்ரேஷனாக தான் வீட்டுக்கே வராங்க, எதனா ஃபங்க்ஷன் இருந்தால் தான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நடந்திருக்கு. என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியலடான்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டுச்சு. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய கிரிக்கெட் டீமில் மிகச்சிறந்த கிரிக்கெட்டர், அதாவது பேட்டர்னால் விராட் கோலியை சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவை முழுவதும் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் கீச்செலாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாரினில் கூட போய் மேட்ச் விளையாடிட்டு வந்திருக்காரு நம்ம விராட் கோலி. இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னடா புதுசாக இருக்கே நீ சொல்கிறது எல்லாமேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இல்லை. ஸோ 2 மேட்ச்சில் தான் 50 மேலே ஸ்கோர் அடிச்சிருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது என்னென்னா, இவங்க சரியான ஃபார்ம் இல்லாத காரணத்தில் தான் இந்தியா பார்டர் கவாஸ்கர் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க டெஸ்ட்டு மேட்ச்சில். ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி ரோஹித் சர்மாவும் ஃபார்மில் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர் யாருமே ஃபார்மில் இல்லை. அதனால் அந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் இது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. இப்போ அதனால் என்னடா முன்னாடி சொன்னியடா வெளியூர் உள்ளூர் நீ இதெல்லாம் சொன்னியடா, என்னடா குழப்பமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விராட் கோலி எல்லா ஊர்கள்லேயும் போய் விளையாடிட்டு ஃபாரின்லேயும் விளையாடிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொந்த ஊரான டெல்லிக்கே இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளையாடிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அப்படி என்னென்னலாம் நடந்ததுன்னு நான் உங்கள் எல்லாருக்கும் டீப்பாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார் அந்த ஒரு கிரிக்கெட் மூவியை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் எப்படி புல்லட் பாபுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர் மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் எப்படி கற்றுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம விராட் கோலி கிரவுண்டில் வந்தோடனே அந்த அளவில் கத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் விராட் கோலி அவுட் ஆகிட்டார், ஆனால் சீக்கிரமாக ஸோ ரன் அடிக்கவில்லை. அப்பயும் கொஞ்சம் வருத்தமாக பார்த்தீங்கன்னா 20,000 ஃபேன்ஸு கிட்ட பார்த்தீங்கன்னா இறங்கியே போயிட்டாங்க. ஸோ மேட்ச்சே வேணாண்டா, ரஞ்சி ட்ராஃபிக்கே வேணாண்டான்னு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இது என்ன, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முழுசாக டீப்பாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம விராட் கோலி எப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே நம்ம விராட் கோலி கலந்துக்கிட்ட மேட்ச் தான் ரஞ்சி கோப்பை பார்த்தீங்கன்னா 2024 to 25 டெஸ்ட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 2வது சுற்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன டீம் விளையாடுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ எலைட் குரூப் டியில் பார்த்தீங்கன்னா பிரிவில் 2ஆம் வகையில் தான் டெல்லி மற்றும் ரயில்வேஸ் அணி மோதும். லீக் போட்டி பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தலைநகரான டெல்லியில் ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு மேட்ச்சில் தான் நம்மளுடைய சிங்கம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 12 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்குதான். அந்த கிரவுண்டு மட்டும் இல்லை, ஸோ அந்த ஒரு டீமுக்காக விளையாடி இருக்காங்களாம். டெல்லியை சேர்ந்த விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஐசிசி 2008 பார்த்தீங்கன்னா அண்டர் 19 உலக கோப்பைக்கு கேப்டனாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெற்றியே தந்திருக்காரு நம்ம விராட் கோலி. நம்ம தலைவன் இந்தியன் டீமுக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா சீனியர் டீமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே பல சாதனைகளை பண்ணி வச்சுருந்தா தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 ரன்களை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க, 81 சதங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்திய அணி எப்பப்பெல்லாம் தோக்குற நிலைமைக்கு போதும் அப்பப்பெல்லாம் நம்ம ரன் மெஷின் பார்த்தீங்கன்னா செம்ம அடித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக வெற்றியை வாங்கி தந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இல்லைன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அதான் உண்மை. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஒரு கோலி ஃபேன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் கூட நடக்கிற மேட்ச்லாம் அதிகமாக யாரும் பார்க்க மாட்டோம். ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான வேர்ல்டு கப் அது இருந்தால் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஐபிஎல்னு வந்தால் மட்டும் போதும். ஸோ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சேனல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் எங்கள் ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சேனலில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஐபிஎல்னாலே தரமாக பார்த்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க பசங்க எல்லாரும். ஸோ உங்கள் ஊர்லேயும் அப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஊர் என்ன ஊருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக எப்படி ஒரு ஊரே ஒன்று சேர்ந்து வராங்களோ பின்னாடி, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தா விராட் கோலி இந்த ஒரு மனுஷனுக்காக இந்த பெங்களூரு இந்த ஐபிஎல்னாலே பெங்களூரு ஃபேன்ஸ்னாலே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தான் 16 வருஷம் கப்பு அடிக்கலைனா கூட அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எங்கடா ஃபேன்ஸு
குறைவாங்க, கப் அடிக்கலையே, குறைஞ்சிடுவாங்கன்னு பார்த்தா அதான் இல்லை. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஃபேன் பேஜ் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏறிக்கிட்டு தான் போயின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் பேட்ஸ்மேன் தான் நம்ம கிங் கோலி. அவங்க பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இல்லை. ஸோ 2012க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியான ஃபார்மில் இல்லாத காரணத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சி கோப்பையில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இலவசமாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ விராட் கோலி விளையாடுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று ஆரம்பித்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து விராட் கோலியை மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ட்ரியாக சொல்லி மேலும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கோலி 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 பவுலிங் கொடுங்கள் என்று விதவிதமாக கோஷங்களை இட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஆதரவாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம விராட் கோலிக்கு. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கோலி காலில் விழுந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபி பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்ப்பு மத்தியில் துவங்கிய அந்த போட்டி பார்த்தீங்கன்னா முதல் பேட்டிங் செய்த ரயில்வே 241 அடித்து தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு மேட்ச்சில் அதிகமாக அடித்தது பார்த்தீங்கன்னா உபேந்திர யாதவ் பார்த்தீங்கன்னா 95 ரன்களை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. டெல்லிக்கு அதிகபட்சமாக நவ்தீப் சைனி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும், ஸ்மித் மதுர்தலா 3 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களம் இறங்கிய டெல்லி ஹர்பித் ராணா பார்த்தீங்கன்னா 10 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாங்க. சேனத் சங்கவன் 30 ரன்களை பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாங்க. அதுக்கு பிறகு ரசிகர்கள் பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுத்தது நம்ம விராட் கோலிக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே அடிப்பாங்கன்னு பார்த்தாக்கா 14 பாலுக்கெல்லாம் 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. பல பேருக்கு பார்த்தா ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. மேட்ச்சை பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அட போங்கப்பா நான் போகிறேன்னு பார்த்தீங்க அப்படி சொல்லி 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 6 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இதை தாங்க முடியாத ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. நம்ம விராட் கோலியை பெவிலியனுக்கு போயிட்டார். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்க